பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை போவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்து சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இறைவனே தம்மையே மனிதர்களுக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தெளிந்த நீரோடையை போல நமது வாழ்க்கை பயணிக்க வேண்டும். ஏமாற்று கலாச்சாரங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. அருள் நிறைந்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அருள் நிறைந்த வாழ்க்கையின் நிறைவை நாம் ஒரு நாள் பெறுவோம் எனது எதிர்நோக்கிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதை மறவாமல் சீரிய செம்மனத்திலே பதித்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு அந்த அன்னையைப் போல நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக வாழ்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒருங்கிணைந்த உள்ளத்தோடு இறைவேண்டல் புரிவோம். Dear devotees, this Mass is being offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday and
all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒரு பொழுதும் தவறுவதே இல்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிதெழுந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. பதிலுரை. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழிய காலமாய் உள்ள இறைவன் நீரே. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே,
தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் ஆட்சிமிகு தந்தையுமானவர் நம் கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறைவாக்கியங்கள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறித்துள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியை பாடினோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பிரிவு 1 17-18 அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா என்று அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து பாடினோம். இதுதான் நம்முடைய அழைத்தல். இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது தெளிந்த நீரோடையாக வாழ வேண்டும், இறைவனின் திருமுகமாக வாழ வேண்டும், திரிந்து போகாமல் வாழ வேண்டும், கலங்கிய குட்டைகளாக மாறாமல் எப்பொழுதும் அந்த அருள் நிலையிலே வாழ வேண்டும். ஏமாறாது ஏமாற்றாது என்று சொல்லுவார்கள். கபட நாடகம் போடக்கூடாது. அகமும் புறமும் தெளிவான அந்த ஆண்டவராகிய இயேசு நமது மீட்பரின் திருமுகத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
தொடர்ந்து வாழ வேண்டும். அந்த வாழ்வு முழுமை பெறுவதற்கான ஒரு வாழ்வு, அந்த எதிர்நோக்கிலே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதிப்பாட்டோடு வாழ்ந்து காட்டுங்கள் என்று இந்த முதல் வாசகத்திலே முதலாவது பாப்பரசர் திருத்தந்தை பேதுரு திருத்தூதர் நமக்கு அழகாக அந்த எச்சரிக்கை மணி அடிக்கின்றார். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று ஆதி திரு அவையிலே இருந்த மக்கள் தொடர்ந்து மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள். காரணம், அனைத்தையும் கடந்த நிலையிலே இயேசுவோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள், மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார்கள். தான் என்ற எண்ணத்தை கடந்தவர்களாய் இயேசுதான் என்று வாழ்ந்தார்கள், உயிரையும் கொடுக்க முன் வந்தார்கள். எனவே கடவுளின் நாளை அவர்கள் எதிர்பார்த்து இந்த மண்ணிலே வாழ்ந்த பொழுது, நாம் ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது இந்த உலகமானது இன்னும் ஏன் நீடித்து கொண்டே இருக்கின்றது? இந்த உலகமானது தன்னுடைய தீர்ப்பை பெற வேண்டும். அந்த தீர்ப்பிலே நான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அந்த நாள் எப்பொழுது வரும் என்னது எதிர்நோக்கிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர் சான்று பகர்கிறார். அவ்வாறே நாமும் எந்த காலத்தில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் விளங்கிவிட வேண்டும் என்று நம்மையும் உற்சாகப்படுத்துகின்றார் முதலாவது திரு அவையின் திருத்தந்தை பேதுரு. அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மருந்துங்கள், நற்செய்தியை நம்புங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று தொடர்ந்து அந்த ஆண்டவர் உலகம் முடிகின்ற வரையிலும் குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பார். அதே சமயத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை மதித்தவராக அவர் சொல்லுவார், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். அதே சமயத்தில் எச்சரிக்கை மணியும் அடிப்பார். காதுள்ளவர்களாக இருந்தாலும் செவிடர்களாக இருக்கின்றீர்களே, பார்வை உள்ளவர்களாக இருந்தாலும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றீர்களே, உடல் இருந்தாலும் உடல் அழுகி போனவர்களைப் போல வாழ்கின்றீர்களே, எப்பொழுதுதான் நீங்கள் மனம் மாறப்போகின்றீர்கள்? காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மருந்துங்கள், மனம் திருந்துங்கள், என்னையே உங்கள் மீட்பராக நித்திய வாழ்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த வாழ்வை தருகின்றவர் நான் ஒருவரே என்று உலக மக்களுக்கு உலகம் முடிகின்ற வரையிலும் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் ஒவ்வொருவருடைய இறுதி மூச்சு வரையிலும் அந்த ஆண்டவர் அந்த எச்சரிக்கை மணி அடித்துக்கொண்டே இருப்பார். இதற்காக தெளிந்த நீரோடையாக, ஏமாற்றுவித்த கலையிலே சிறப்பு தேர்ச்சி பெறாதவர்களாக, எப்பொழுதுமே அந்த ஆண்டவருடைய திருமுகத்தை மட்டுமே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வெளிப்படுத்தி காட்டுகின்றவர்களாக, இறைவனுடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற நாம் அந்த அனுபவத்தை தலைமுறையாக அடுத்தவர்களுக்கும் வழங்குகின்றவர்களாக, அந்த ஆண்டவருடைய நற்செய்தியின் கருவிகளாக வாழ்ந்து விளங்கிவிட வேண்டும் என்று முதலாவது அந்த திருத்தந்தை திருத்தூதர் பேதுரு அவர் எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே மூன்றாவது பிரிவிலே மிக அழகாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு உகந்தவனாக வாழ்கின்றேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இப்படி என்றால் வாழ்கின்றவர்களாக சீக்கிரமாக அழிஞ்சு போகணும்னு சொல்லவில்லை, மாறாக நான் உம்முடைய நிறைவின் பாதையிலே பயணிக்கின்றேன், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற காணிக்கை பயணத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். எனவே அவரே வழியும் உண்மையும் நிறைவுமாக இருக்கின்றார், வாழ்வுமாக இருக்கின்றார். அவர் வழியாக அன்றி நாம் தந்தையிடம் செல்வதற்கு வேறொரு நுழைவாயில் இல்லை என்பதை உணர்ந்து வாழுங்கள் என்று நமக்கு பசுமரத்தானியை போல நம்முடைய உள்ளத்திலே பதித்து வைக்கின்றார் பேதுரு. அந்நாள்களில் என்ன நடக்குமாம், அந்த உலக முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒரு சிறிய ஒரு உதாரணம் தருகின்றார். அந்த நாள்களிலே வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகம் எப்படி வேணாலும் முடியட்டுங்க, ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உலகம் முடிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அடுத்த நிமிடம் நாம் வாழப்போகின்றோமா, என்ன உத்தரவாதம் நமக்கு இருக்கின்றது? எனவே நிலையில்லாத இந்த மண்ணிலே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நிலையான வாழ்க்கையாக அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு வாழும் பொழுது ஆரோக்கிய எண்ணெயை போல நாமும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்போம், அருள் நிறைந்தவர்களாகவும் இருப்போம். அந்த எதிர்நோக்கிலே மட்டும்தான் வாழ வேண்டும். இந்த உலகத்தை அவ்வாறாக சீர்திருத்தி செம்மைப்படுத்தி அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் விரைவுபடுத்த வேண்டும் என்ற நம்முடைய அறப்பணியை, அருள் பணியை, இறையன்பு பணியை, பிறரன்பு பணியை வலியுறுத்தி பேதுரு முதலாவது திருத்தந்தை நமக்கு கூறுகின்றார். ஆதி திரு அவைக்கு மட்டும் அவர் சொல்லவில்லை, திரு அவைக்கே அவர் இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகின்ற பொழுது தூய் ஆவியானவரால் அருள் பொழிவு பெற்றவராக அதை உணர்ந்து அனுபவித்து கூறுகின்றார். எனவே அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும்
புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மாசு மறு அற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையிலே ஆண்டவர் முன்னிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய காரியங்களிலே எனது பெயரால் எனது மாட்சிக்காக என் தந்தையினுடைய மகிமைக்காக இந்த மண்ணிலே நீ அற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கின்றாய், எனவே நீ பேறு பெற்றவன் என்ற அந்த அருள் வாக்கை தீர்ப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பெற வேண்டும். அதன் முழுமையை அந்த ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எதிர்நோக்கிலே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் உங்களையே ஊற வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே திளைத்திருக்க வேண்டும், அதை சுவைக்கின்றவர்களாக மண்ணிலே சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு அந்த அழைத்தலுடைய ஆழத்தை அந்த திருத்தூதர் பேதுரு முதலாவது திருத்தந்தை நமக்கு கூறுகின்றார். நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் ஆண்டவர் நாம் அனைவரோடும் நல்லுறவு கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பது, அவரோடு நல்லுறவு கொண்டிருந்தால் நான் ஒவ்வொருவரும் நம்மோடு நல்லுறவு கொண்டவர்களாக இருப்போம். அவ்வாறு நல்லுறவு நாம் கொண்டிருப்போமே என்றால் அந்த நல்லுறவு எல்லா நிலைகளிலுமே வெளிப்படுத்தப்படும் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முழு முயற்சியை இதற்காக எடுக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று கூறுவார்கள். எனவே நல்ல வாழ்க்கையை மட்டுமே, இயேசுவினுடைய வாழ்க்கையை மட்டுமே, அன்னை மரியா வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை மட்டுமே என்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டு வாழ்வேன் என்ற அந்த உறுதிப்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஆழ்ந்த மனமாற்றத்தின் மூலமாக பின்பற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகின்ற இந்த குரலையை நாம் கேட்கின்றோம். ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமே என்றால் இந்த 24 மணி நேரத்தின் மூலமாக இறைவன் தன்னுடைய கருணையைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கின்றார் என்பதை உணருங்கள். அவருடைய கருணையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கருணையை கருமையாக்கிவிடக்கூடாது, அருமையான அனுபவமாக சுவைத்து வாழ வேண்டும் என்று பேதுரு மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து போதித்திருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதையும் அவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். புதிதாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நற்செய்தி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த நற்செய்தி. நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக வாழ்கின்றார் அவர். எனவே கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள். மாடப்புறாக்களைப் போல மாசற்றவர்களாக இருங்கள், பாம்புகளைப் போல விவேகமாக இருங்கள் என்று ஆண்டவர் வேறொரு இடத்திலே அழகாக கூறுகின்றார். எனவே இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது பாம்புகளைப் போல விவேகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமாம். அதே சமயத்திலே அகமும் புறமும் அந்த மாடப்புறாக்களைப் போல மாசற்றதாக இருக்க வேண்டுமாம். எனவே அந்த மாசற்ற வாழ்வுதான் இறைவனுடைய திருமுகம். மலை பொழிவிலே ஆண்டவர் இயேசு என்ன கூறுகின்றார்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சகோதர சகோதரிகளே காண வேண்டும். நான் மட்டும் இறைவனை திருமுகம் என்று நினைத்து கொண்டு ஒரு சிறிய தீவாக மாறிவிடக்கூடாது. என்னை போலத்தான் மற்றவர்களும் என்று வாழ்கின்ற பொழுது அனைவருடைய முகத்திலும் அந்த இயேசுவின் முகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நம்மை அழிக்கின்ற செயல்பாடுகளுக்கு இடமே இல்லை என்பதையும் நாம் இந்த நாளிலே உணர்ந்து நல்லதொரு தீர்மானத்தையும் எடுத்துக்கொள்ள திருத்தூதர் பேதுரு முதலாவது திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள். எப்படி கவனமாக இருக்கிறது? அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். 24 மணி நேரம் வேளாங்கண்ணிலே வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியாது. நாம் வாழ்கின்ற இடங்களிலேயே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே நான் என் மீட்பரோடு ஐக்கியமாக இருக்கின்றேன், அந்த மீட்பரிலிருந்து தான் என்னுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுகின்றது. அந்த விதத்திலே நான் விண்ணகத்தை எதிர்நோக்கியவனாக இந்த மண்ணகத்திலேயே இசைபட வாழ்கின்றேன் என்று வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வே ஜபமாக மாறுகின்றது, ஜபமே வாழ்வாக மாறுகின்றது என்பதையும் பேதுரு அந்த வார்த்தையின் மூலமாக, கவனமாக இருங்கள் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு எடுத்து ஓதுகின்றார். எனவே நாம் அகத்தில் ஒன்று வைத்து புறத்திலே இன்னொன்றை வெளிப்படுத்தக்கூடாது என்ற அந்த மைய கருத்தை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆண்டவரை சோதிக்க வேண்டும், அவரை அவமதிக்க வேண்டும், அனைவர் முன்னிலையிலும் அவர் தலை குனிய வேண்டும் என்று அவரை அவமானப்படுத்துவதற்காக அந்த தலைமை குருக்கள், அந்த மூப்பர்கள்
பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புகின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு சாதுரியமாக அவர்கள் பேசுகின்றார்கள். நேர்மையானவர்களைப் போல, தெளிந்த நீர் உடையைப் போல அவர்களுடைய பேச்சு இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர். பொய்யா பேசுறாங்க. நீர் உண்மை உள்ளவர் என்பதை உள்ளத்திலே கபட நாடகத்தை ஆடுகின்றார்கள், நடிக்கின்றார்கள். அதனுடைய வார்த்தைகளை பாருங்கள். நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போ தெரிந்தவர்கள் ஏன் வந்து ஆண்டவரை சோதிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு கூறுகின்றார், ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சோதித்துக் கொண்டே இருக்கின்றோமா? நம்முடைய சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலாலும் ஆன்ம ஆய்வு செய்து திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தெளிந்த நீரோடைகளாக வாழ்வதற்கு நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. அந்த ஆண்டவர்களே எனக்கு என்றென்று வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையிலே துவண்டு விழுந்தாலும் எழுந்து மலர்ந்து நறுமணம் பரப்புகின்றவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பணிக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசுவால் இன்றைய நற்செய்தியிலே. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய வெளி வேடத்தை, அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? உங்களை மீட்பதற்காக இந்த மன்னகத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது மீட்பரையே நீங்கள் சோதிக்கின்றீர்களா? அவ்வாறு செய்யலாமா? அது தகுதியான செயலா? ஆன்ம ஆய்வு செய்யுங்கள், மனம் வருந்துங்கள், மனம் திருந்துங்கள் என்று நீங்கள் ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள் என்ற அந்த கேள்வி கணையின் மூலமாக அவர்களை ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு அழைப்பதை அந்த இயேசுடைய வார்த்தைகள் நமக்கு இன்று புலப்படுத்துகின்றன. அப்பொழுது அவர் கூறுகின்றார், இந்த கேள்விக்கு பதிலும் சொல்ல வேண்டும். எனவே தனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். அதில் என்ன முத்திரையிடப்பட்டிருக்கின்றது? அவர்கள் கூறுகின்றார்கள், சீசருடைய முத்திரை அதிலே இருக்கின்றது. இறுதியாக ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகிறார், சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். இதை கேட்ட உடனே அவர்கள் வியந்து போகின்றார்கள். இயேசுவை தலை குனிய வைக்க வேண்டும் என்று மக்கள் முன்னிலையிலே அவரை சோதித்த அவர்கள் தலை குனிந்து அங்கிருந்து வெளியேறினார்கள். வியப்படைந்தவர்களாக வெளியேறினார்கள். அந்த அனுபவத்தை சென்று அவர்களை அனுப்பியவர்களிடத்திலே கூறினார்கள். இவ்வாறாக நற்செய்தி அந்த விதத்திலும் எதிர்மறையான வழியிலும் இந்த உலகிலே பரவிக்கொண்டுத்தான் இருக்கின்ற இந்த பேருண்மையை நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் வாழ்வது நாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கின்றார் என்ற உணர்வோடு இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. நாம் நேர்மையாக வாழ வேண்டும் என்றால், கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அதை அந்த ஆண்டவரிடமிருந்து தான் அந்த வரத்தை நாம் பெற வேண்டும். தூய் ஆவியாரே வாரும், உம்முடைய ஒளியை எமக்கு தாரும், அந்த நேர்மையின் பாதையில் தூய் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறீங்களே, அந்த பாதைகளை எங்களை வழிநடத்தும் என்ற அந்த ஜெப அலைகள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வற்றாத ஜீவ நீரூற்று போல பொங்கி பெருகிக் கொண்டே இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அந்த ஆரோக்கிய வாழ்க்கையை போலவே இதோ முது அடிமையுடைய வார்த்தையின் மீது எனக்கு ஆகட்டும் என்று அவர் சொன்னாரே, அது போன்றது ஒரு வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய நம்முடைய வெறுப்புகளுக்கு ஏற்றா போல அந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலாக நம்முடைய வாழ்க்கை அமையாது. எனவே அந்த திருவாழ்வை, அந்த புது வாழ்வை, அந்த நல்வாழ்வை, நிலை வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பெறுகின்றோம் எனது நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே நாம் எவ்வளவுதான் பலவீனர்களாக இருந்தாலும் அனைத்தோடும் சேர்த்து காணிக்கையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். உயிர் தெழுந்தவர்களாக செல்லும் இடமெல்லாம் அந்த ஆண்டவருடைய மாட்சிக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென். நீ தந்த உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தே, எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 தாம் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, இதோ இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜூன் மாதத்திலே, இதோ உம்முடைய இதயத்தினுள்ளே அன்னையின் மாசற்ற இதயத்தின் வழியாக ஒப்புக் கொடுக்க இந்த வேளாங்கண்ணியிலே, இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற உம்முடைய திருப்பயணிகளின் மீது, மக்களின் மீது கருணை கண்களை திருப்புவீராக. இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அந்த அன்னை எவ்வாறு விழிப்போடு வாழ்ந்து காட்டினாரோ, கவனமாக இருந்தாரோ, அதே போல நாங்களும் வாழ்ந்து விண்ணக பேச்சினை அடைவோமாக. இவ்வுலகிலே எங்கள் மன்றாட்டுகளும் நிறைவேற்றப்படுவனவாக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாலே பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடனே பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
இந்த செம்மறியின் விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சொந்தம் தேடும் எந்த உள்ளமே சுகவாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளமே சுகவாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளமே சுகவாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாநிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. துணையே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளமே சுகவாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோமாக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.